Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நாங்க எங்க கிளம்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா மீண்டும் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். போன வாட்டி நான் வந்து மினி vlogலாம் போட்டேன். இந்த வாட்டி லாங் ஃபார்ம் vlog எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்ப போறோம். கிளம்பிட்டு அங்கே போய் மீட் பண்ணலாம். பாய் பாய். சார் தூக்கம் வருது, ஏன்னா ஊட்டி நான் இன்னும் தூங்க வைக்கல. பாய் பாய் டாடா. பாய் பாய் சொல்லு பிரதா. பாய் பாய் டாடா. பாய் 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 டாடா. அவன் ஒரு வாட்டி சொல்லிட்டான், திருப்பி ஒரு வாட்டி தான் சொல்லுவார் அவரு. பாய் பாய் டாடா சொல்லிட்டாரு. அவ்வளோதான் கைஸ், நாங்கள் கிளம்புறோம். கிளம்பிட்டு அங்கே போயிட்டு என்ன ஃபன் நடக்குது. சார் 2 பேருமே வந்து குளிக்க போகிறாங்களாம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விளக்குலாம் ஏற்றியாச்சு, சாமியாக கும்பிட்டாச்சு. கிளம்பலாம், அங்கே போயிட்டு மீட் பண்ணலாம். பாய். இந்த ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். எனக்கு ரோஸ்னால் ரொம்ப இல்லை. காதில் வச்சுருந்தேன், எங்கே எடுத்துக்கிட்டியா? நாங்கள் வந்து பேக் எடுக்காமல் கவரில் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டோம். ஏன்னா வந்து அப்போதான் வண்டியில், ஆமாம் அப்போதான் வண்டியில் டிக்கியில் வைக்கலாம். அதனால் எங்கள் வீட்டில் இருந்து பீச்சுக்கு 1 hour ட்ராவல். 1 hour ட்ராவலில் வந்து நாங்கள் 5 o'clock கிளம்பினோம். 6 o'clock வந்து பீச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். பீச்சுக்கு வந்து நாங்கள் போன வாட்டி போகும்போது ரொம்ப லேட்டாக போனோம். ஒரு 7 o'clock அந்த மாதிரி, 7:30 7:20 சம்திங் ஏதோ ஆயிடுச்சு. நாங்கள் போகும்போது இருட்டாக இருந்துச்சு. அதனால் போன வாட்டி என்ஜாய் பண்ண முடியல எங்களால். வெளிச்சத்தில் எதுவுமே பார்க்க முடியல, இருட்டாக இருந்ததால். இப்போ போனது வந்து வெளிச்சம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. பிரணவும் வந்து சைடில் எல்லாம் திரும்பி பார்த்துட்டு இருந்தான், என்னதுரா இதுன்ட்டு. அவன் தெளிவாக வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். பீச்சுக்கு போன வாட்டி கூட்டிட்டு வந்தோம்ல, இந்த வாட்டி வந்து பீச்சை பார்த்ததும் ஹே அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு சாரு. ஸோ பீச்சுமே வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் போனது வந்து சாட்டர்டே, அதனால் பீச்சுமே கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. ஆளுங்க இருந்தால் தான் வந்து கொஞ்சம் சேஃபாக ஃபீல் ஆகும். பீச்சில் ரொம்பவே வந்து யாருமே இல்லைன்னா ரொம்ப அன்சேஃபாக ஃபீல் ஆகும். போன வாட்டி அப்படி தான் இருந்துச்சு, யாருமே இல்லாமல் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரொம்ப லாஸ்ட்டில் போயிட்டோம் போன வாட்டி. இப்போ வந்து கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தோம். பிரணவுக்கும் பிரவீனுக்கும் வந்து பீச்சில் வந்து உட்காந்து குளிக்கிறதுக்காக காஸ்டியூம் தனியாகவே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து மாற்றிக்கிட்டாங்க 2 பேரும். மாற்றிட்டு அப்படியே போயிட்டு பீச்சில் ஹாயாக உட்காந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ லைட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் இப்படி இருக்காது. நாங்கள் குளிக்க போகிறோம், போயிட்டு வாங்க. குளிக்க போகிறோம். மண்ணு விளையாடுறேன். சரி, உட்காரு. பத்திரம் பிரவீன். பிரவீன் வந்து ரொம்ப உள்ளேயும் போல் மேலோட்டாக உட்காந்துக்கிட்டாரு. ஏன்னா வந்து ரொம்ப உள்ளே போனால் கண்டிப்பாக அலை ரொம்ப அடிக்கும் மேலே. அதனால் ஸ்டார்டிங்லேயே உட்காந்துக்கிட்டாரு. அவங்க கால் அந்த மாதிரி தான் நனைஞ்சாங்க. ஆனால் ஒரே ஒரு அலை வந்து பிரணவை வந்து ஃபுல்லாக நனைய வச்சிருச்சு. அது வந்து அவன் காலில் பட்டு அது தண்ணி தெளிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் பிரவீன். அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு 10 to 20 minutes என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து பீச் மேலே உட்காந்துக்கிட்டு நான் வந்து அந்த பேகை பார்த்துக்கிறது, பிரவீனோட ஃபோனு கீனு எல்லாத்தையும் பார்த்துக்கிறது பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் தான் நான் போயிட்டு கால் நினச்சிட்டு வந்தேன். பிரவீன் வந்து அப்போ கூட நான் தனியாக உட்காந்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு இருந்தார், நான் சேஃபாக இருக்கானான்னு சொல்லிட்டு. ரொம்ப பயம், ஏன்னா பீச்சில் என்னென்ன நடக்கும். ஆனால் நிறைய ஆளுங்க இருந்தாங்க, நோ ப்ராப்ளம். நல்லா குளிச்சிட்டியா? 2 பேரும் நல்லா ஜாலியாக குளிச்சிங்களா? பிரணவோட தலை மட்டும்தான் நனையில, மற்றபடி பாடி ஃபுல்லாக நனைஞ்சிட்டாரு. இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து அவங்க விளையாடுற வரைக்கும் நான் வந்து இந்த குழி நோண்டி வச்சுருந்தேன். பிரணவை வந்து மண்ணில் நிற்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக மண்ணில் நிற்க வச்சோன்னா கால் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் நேரம் நிற்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க வர்றதுக்குள்ளே அதை நோண்டி வச்சுருந்தேன். பிரணவ் வந்தவனே நிற்க வச்சுட்டாங்க. டிஷர்ட் ரொம்ப ஈரமாக இருந்ததால் டிஷர்ட்டை கழட்டிட்டோம். ஏன்னா ஈரமாக இருந்ததால் காற்று பட்டால் இன்னும் குளிரும்னு சொல்லிட்டு டிஷர்ட் இல்லாமல் சார் வந்து மாஸ்க் கட்டிகிட்டு இருந்தார். அவங்க அப்பா கூட ஜாலியாக விளையாடின்னு இருந்தார். பிரவீனுக்கு நேரம் பிரணவ் வந்து ஸ்டைல் பண்ணுறதே தான் வேலை. இன்னும் பெருசாக என்ன ஸ்டைல் பண்ண போகிறான்னு தெரியல.
ஸோ இப்படி தான் விளையாடிட்டு இருந்தோம் பீச்சில். பிரணவும் வந்து ஜாலியாக மண்ணெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தார். சரி ரொம்ப நேரமாக நம்ம மூஞ்ச காட்டலேன்னு சொல்லிட்டு பேக் கேமராவில் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். பார்த்தா என் மூஞ்சி அதில் நான் எடுக்கவே இல்லை, அப்படியே சைடாக எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து பேக் கேமராவில் வந்து எப்படி எடுக்கணும்னு தெரிய மாட்டேங்குது, கற்றுக்கணும் போல். எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். பிரணவோட ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சொல்லிட்டு இருந்தார். பிரணவ் வந்து எந்நேரம் தண்ணி தான் குடிக்கிறாரு, நல்லா தண்ணி குடிக்கிறாரு. சரண்யா மண்டை ஃப்ரீயாக அது பேன் பண்ணுறோம். நீ பார்த்தீங்களா இல்லையா? தள்ளியா இந்த வைப்பு பார்க்கணும். தண்ணி குச்சிக்கு பீச்சு பார்த்து பிரணவ் இந்தா தண்ணி. பிரணவ் ஒரு 10 minutes நிற்க வச்சுட்டு அவரை வந்து அதுலேருந்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அவனை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான் பிரவீன். டவல்லாம் கொண்டு வந்திருந்தோம். அவனை க்ளீன் பண்ணிவிட்டு டைப்பர்லாம் சேஞ்ச் பண்ணி ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரவீனும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டாரு. அப்படியே பீச்சிலே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு டவலை கட்டி. டாட்டா பிரணவ், டாட்டா. இவர் வந்து வீட்டிலலாம் நடக்க மாட்டாராம், பீச்சில் வந்து தான் வந்து நடப்பான். பிடிங்கி இங்கே பிடிங்கி ஒன்று கிடைக்கிறியா? பீச்சுக்கு வரும்போதே இந்த பஜ்ஜி கடையை வந்து பார்த்தோம். பார்க்கும்போதே டெம்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் போகும்போது பஜ்ஜி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். சார் வந்து அருமையாக சேரில் உட்காந்துட்டு இருந்தார். நாங்கள் வந்து பஜ்ஜி ஆர்டர் பண்ணி பஜ்ஜி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பினோம். எல்லாரும் நான் எடுக்கிறேன், என்ன யாரும் எடுக்க மாட்டீங்க. வெளிச்சம் இருக்கிறதுனால அட்டு எடிட்டிங் பண்ணும்போது தான் தெரியுது எண்டு கிளிப்பே எடுக்கலன்னு சொல்லிட்டு. எப்போவுமே மறந்து போயிடுறோம், ஏன்னா வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுறோமா வெளியே போயிட்டு வரும்போது. அதனால் எண்டு எடுக்க மாட்டோம். ஓகே பேசிக்கலாம், எடிட் பண்ணும்போது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் உங்களுக்கு வந்து எண்டிங் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆக்சுவலாக பீச்லேருந்து 8:30க்கே நாங்கள் வந்து கிளம்பிட்டு சரி ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டாக போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே அண்ணா நகர் அப்படி இப்படின்னு திரிஞ்சு போயிட்டு ஒரு மொக்க ரெஸ்டாரண்ட்டில் தோசையை சாப்பிட்டு வந்தோம். நான் அது எடுக்கல, ஏன்னா வந்து பிரவீனும் வந்து உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இல்லாமல் பிரணவ் வந்து கொஞ்சம் கிராங்கி ஆகிட்டான். அவனை வச்சு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவே எடுக்கல. நம்ம வீட்டுக்கு போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். டின்னர் வந்து வெளியில் தான் முடித்தோம். பிரணவுக்கும் இட்லி வாங்கி அங்கேயே ஊட்டி விட்டாச்சு. வந்தவனே தூங்குறது தான். க்ளீன்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு கொண்டுட்டு தூங்க போயிட்டோம். அவ்வளோ டயர்டாயிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ எடிட் பண்ணும்போது தான் நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ இந்த vlog பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போல்லாம் அடிக்கடி வந்து பிரணவை எங்கேனாச்சும் கூட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை வந்திருக்கு. பார்க்கலாம் எங்கெல்லாம் போகிறோன்னு சொல்லிட்டு. மெல்லமாக தான் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அவனுக்கு காட்டுறதுக்காக. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஞாபகம் இருக்காது. ஆனால் வந்து பிரணவ் வந்து பெருசானதுக்கப்புறம் அவன் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பார்ப்பான். ஓ மம்மி டேடி வந்து நம்மளை வந்து சின்ன வயசுல இங்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த யூடியூப்ன்றது வந்து ஒரு மெமரி, எங்களோட மெமரிஸை வந்து கேதர் பண்ணி ஒரு ஸ்டோரேஜில் போடுற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூடயும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வில் see you guys in next வீடியோ. என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது பார்க்க எங்கள் சேனலில். இல்லை முன்னாடி வந்து இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தீங்க இப்போலாம் போடுறதில்ல அப்படின்னு எதனா கம்ப்ளைண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை படித்து பார்த்து கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணுறேன். பை.